இந்த வெண்டைக்காய் மசாலா கறி செய்யறதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை நம்ம வந்து பார்த்துடலாம். நாங்கள் எல்லாமே அதிகமான அளவு எடுத்திருக்கோம். உங்களுக்குன்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ சொல்லுவோம். நீங்கள் அதுபடி எடுத்து சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிடுவீங்க. ஸோ வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1/4 கிலோ எடுக்கணும். நம்ம 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் எடுக்கணும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவானது நல்ல உணவாக இருக்கணுன்றதுக்காக மிளகுத்தூள் எடுத்திருக்கோம். ஸோ பெப்பர் எடுத்திருக்கோம். நம்ம தேங்காய் துருவல் 1 தேக்கரண்டி. அப்புறம் இதுக்கு சுவை தரக்கூடிய அந்த பொரியல் பொடிக்கான வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், எப்படி செய்யணுங்கிறத. ஸோ அந்த முறையில் நீங்கள் பொரியல் பொடி செஞ்சு தூவி விட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் மசாலா கறி இன்னுமே சுவையாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தாளிச்சிட்ட பிறகு வெங்காயம் அது நல்லா வதங்கின பிறகு வெண்டைக்காய் போட்டிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சிம்மில் வச்சு எல்லாமே செய்யுங்க. ஏன் சிம்மில் வைக்கணும் அப்படின்னா அப்போ தான் அதோடைய பிராணன் உயிர் சக்தி சீக்கிரம் போகாது. சிம்மில் வச்சு தான் எப்பவுமே எல்லா சமையலுமே நீங்கள் வந்து செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டிருக்கோம் 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த 2 பொரியல் தேக்கரண்டி பொடியை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். வாசனை செம்மையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இதை அப்படியே கலரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான வெண்டைக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா கறி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லதையே பாருங்கள், நல்லதையே கேளுங்க, நல்லதை மட்டுமே பகிருங்க. அண்ட் மெயினாக நல்லதை சாப்பிட்டு ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியாக வாழுங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி.